வருகின்ற மார்ச் மாத இறுதியில் தொடங்கி ஏப்ரல் மாதம் பாதி வரை 5 கிரகங்கள் இந்த மீனராசியில் சஞ்சரிக்க போகின்றன. என்ன 5 கிரகங்கள்? மார்ச் 29ஆம் தேதி முடிந்த உடனே சனி வந்துடுறார். ஏற்கனவே உச்சம் பெற்ற சுக்கிரனும் ராகுவும் அங்கே இருக்கிறார்கள். உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சேர்ந்த ராகுவோடு சேர்ந்த சனி சேர்கிறார். சூரியன் அங்குதான் இருக்கிறார். இதோட புதனும் இருக்கிறார். 5 கிரகங்களும் மீனராசியில் சஞ்சரிக்கிறார்கள். நண்பர்களே, ஜோதிட சாஸ்திரத்திலே இந்த மீனம் ஒரு குவாட்ரண்ட் அப்படின்னா, அதாவது கார்னர் அப்படின்னா, இந்த மிதுனம் என்பது ஒரு கார்னர், கன்னி என்பது ஒரு கார்னர், தனுசு என்பது ஒரு கார்னர். இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் ரொம்ப வாழ்வியலை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு கார்னருமே இன்னொரு கார்னருக்கு 7ஆம் இடம், 10ஆம் இடம், 4ஆம் இடம் முக்கியமான இடங்கள். சோ அப்ப இந்த 5 கிரகங்கள் இணைவு என்பது நிறைய பேருடைய திருமண வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. நிறைய பேருக்கு காதல் சக்சஸ் ஆக போகுது. நிறைய பேர் சொத்து வாங்க போறீங்க. உயர்கல்வி, உயர் பதவி போன்றவை நிறைய பேருக்கு கிடைக்க போகிறது. பெரும் புகழையும் ஒரு பெருமையான ஒரு ரீச் எல்லாம் நீங்க அடைய போறீங்க. இதெல்லாம் யார் யாருக்கு எந்தெந்த வகையில என்னென்ன பேர்லாம் எடுக்க போறீங்க, எப்படிப்பட்ட உயர்வான விஷயங்கள் நடக்க போகிறது என்பதை நாம் ராசி ரீதியாக பார்க்கிறோம். அட் த சேம் டைம் நாம் பார்க்கின்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ராசிக்காரர்கள் இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு இதுதான் நடக்கும்னா அதுதான் நடக்கும். அதை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இது வெறும் இந்த ஒரு மாதத்திற்கு மட்டுமே. ஏப்ரல் முடிந்தவுடன் இந்த ஆட்டம் எல்லாம் கலைஞ்சிரும். இந்த ஒரு மாதம் மார்ச் எண்டிலிருந்து ஏப்ரல் 30 வரை. அதனால கேர்ஃபுல்லா இருங்க. அதற்கான பலன்களை நாம் பார்த்து விடலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் 8ஆம் வீட்டிலே இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது என்ன பலன்கள் ஏற்படும்? 8ஆம் வீடு என்பது மறைவு ஸ்தானம். இந்த மறைவு ஸ்தானத்திலே இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது என்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும் என்றால், 8ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது என்னைக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எது தெரியாதோ அது தெரியாதுன்னு சொல்லி பழகுங்க. உங்களுக்கு தெரியாத எந்த விஷயத்தையும் தெரியாதுன்னு சொல்லுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத அவப்பெயர்கள் என்பது ஏற்படும். தேவையில்லாத அவப்பெயர். ஒரு நம்ம தகுதிக்கேற்றபடி பழகணும், தகுதிக்கேற்றபடி இருக்கணுங்கிறதெல்லாம் தான் சிம்மராசிக்காரர்களுக்கு தரக்கூடிய ஒரு பெரிய லெசனாக இந்த 5 கிரக இணைவு என்பது இருக்கும். இந்த 5 கிரக இணைவு அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த வகையில உங்களுக்கு இம்பாக்ட் ஆகும் என்றால், அதாவது சனி பகவான் ஏற்கனவே அஷ்டம சனி, இதுல சூரியன் வேற, இதுல புதன் வேற, இதுல ராகு வேற, சுக்கிரன் வேற, எல்லாருமே மறைகிறாங்க. 3-10 கூடிய சுக்கிரன் 8ஆம் வீட்டில் மறைகிறார். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் இந்த டைம். ஏன்னா உலகத்துல எது வேணா போலாம், தொழில் மட்டும் போக கூடாது. நான் அடிக்கடி சொல்வேன், நீங்க செய்யற தொழில ஒரு பாதிப்புனா அது மிகப்பெரிய பாதிப்பு. நீங்க என்ன வேணா செய்யலாம். அதாவது எனக்கு உடம்பு சரியில்லை சார், ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகுங்க, 2 நாள் ட்ரீட்மெண்ட் பாருங்க, சரியாடுவீங்க, அவ்வளவுதான். ஆனா அதுக்கு பணம் வேணும். பணம் வேணும்னா தொழில் வேணும். தொழில் இருந்தாதான் சம்பாதிக்க முடியும். தொழில் ஒன்று இருந்தாதான் சம்பாத்தியம் ஒன்று வரும். சம்பாத்தியம் ஒன்று இருந்தாதான் செலவுன்னு ஒன்று பண்ண முடியும். ஆக தொழில் அவ்வளவு முக்கியம். தொழிலை பாதிக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ட் ஆகிற விஷயங்கள் எதையும் செய்யாதீர்கள். இன்னைக்கு ஒரு கிளையண்ட் வராங்க, ஒரு முக்கியமான மீட்டிங். இன்னைக்கு பார்த்து உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு, வாங்க ஒகேனக்கல் வரைக்கும் போகலாம். ஒரு ஒகேனக்கலும் போக வேண்டாம். முதல்ல இந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் கதையை பார்ப்போம். பல நேரங்கள்ல நம்ம வேலை மேல செலுத்துற எண்ணங்களை நம்ம செலுத்தாம போறதுனாலதான் நமக்கு வர்ற நல்ல நல்ல வாய்ப்புகளை நம்ம விட மிஸ் ஆகுது. கால் எந்திரிச்சு நைட் வரைக்கும் வேலை 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 வேலை. ஒண்ணு வேலையா இருக்கணும், ஜோலியா இருக்கணும். ஜாலியா இருக்கிறதெல்லாம் அப்புறம், ஜோலியா தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். காலில் எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்ன ஜோலி, இன்னைக்கு என்ன வேலை, அதை பார்த்து இன்னைக்கு ஒரு வேலையும் இல்லைன்னு சொன்னா வருத்தப்படணும். ஐயோ நமக்கு ஒரு வேலையும் இல்லையே என்று வருத்தப்படணும். அப்படி ஒரு நிலைமை, அப்படி ஒரு டிராவல் பண்ணணும் நீங்க உங்க பிசினஸ்ல. இன்னைக்கு ஒரு வேலையும் இல்லை, இன்னைக்குல இருந்து ஆரம்பிச்சு 3 நாளைக்கு எனக்கு வேலையே இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிசினஸ் பண்ண தெரியலன்னு அர்த்தம். நல்ல பிசினஸ் மேனுக்கு ரெஸ்டே கிடையாது. அதான் உண்மை. ரெஸ்ட்னா என்ன? சாப்பிடுறது, தூங்குறது. அதிகபட்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உங்களுக்கு, அவ்வளவுதான். சோ அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் மறையும் பொழுது வறுமை வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சோ தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் யாராவது பண்றீங்க, அதாவது நான் இதுல ஈமு கோழியில போடுறேன், நான் இந்த மாதிரி கோல்டு பிசினஸ்ல போடுறேன், 1 ரூபா போட்டா 4 ரூபா எடுப்பேன், 1 ரூபா போட்டா 4 ரூபா எடுக்கணும்னா அவனே பணக்காரன் ஆயிட்டு போறான். அவன் உங்கள்கிட்ட பணம் வாங்குறான். உங்களை ஏமாத்துறதுக்காக தான் அதெல்லாம் பண்றாங்க. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே நான் அடிக்கடி சொல்றேன், உங்க உழைப்பினால் கிடைக்கக்கூடிய 2 ரூபாய்னால அந்த 2 ரூபாய் உங்க உழைப்பினால கிடைச்சதுன்னா அதுதான் உண்மையான லாபம். ஆனால் அதை விடுத்துட்டு நான் இது கூரை ஏறி சொல்லுவாங்க அழகா, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் தான்
கோபுரம் மீறி வைகுண்டம் போறானா. அந்த மாதிரி இங்க நிறைய பேர் ஃபேக்கா சுத்துறவங்க எல்லாம் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம இவங்களை வச்சு சம்பாதிக்கிறான்னு நினைச்சா இவங்க நம்மளை வச்சு சம்பாதிக்கிறாங்க. சோ சிம்மராசிக்காரர்கள்லாம் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய திறமையை திருடுகிறார்கள், உங்களுடைய அறிவு களவாடப்படுகிறது, உங்களுடைய மதிப்பு என்பது தேவையில்லாத இடத்தில் வீணாகிறது. எங்கெல்லாம் உங்கள் திறமை வீணாகிறதோ அதெல்லாம் நமக்கு வேண்டாம், அந்த பாலிசிக்கு வாங்க. உருப்படியான விஷயங்கள் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. 8ஆம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் வரும்போது உடல்நிலை பாதிக்கும். காரணம் என்னன்னா ராசிநாதனும் சேர்ந்து மறைகிறார். ஹிருதய நோயுடையவர்கள், நெஞ்சு வலிக்குது சார் அடிக்கடி என்னன்னே தெரியல, நிறைய வாக்கிங் போங்க, நிறைய தண்ணி குடிங்க, நல்ல பிளென்டி ஆஃப் ஸ்லீப், ரெஸ்ட் எடுங்க. 8ங்கிறது மறைவிடம், அந்த இடத்துல சுக்கிரன் மறைவதால் உங்களுக்கு மனைவியுடனோட கிளாஷ் பண்றவை ஏற்படும். இது ஒரு சோதனை காலம். இந்த ஒரு மாசங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகங்களும் 8ல் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா ஒரு சோதனை காலம். ஆனா ஆன் தி அதர் ஹேண்ட் 8ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்ல நேரம். அதே மாதிரி உங்களுக்கு உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள், உயிருக்கு ரொம்ப ஆபத்து, ஐசியூல இருக்கார், உங்களுக்கு எல்லாம் நல்ல நேரம். மாங்கல்ய பலம், அதே மாதிரி அசெட்ஸ் சேர்த்துறது, அசையா சொத்துக்கள் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் நல்ல நேரம். அசையா சொத்துக்கள்னா என்னன்னா, இப்ப நான் லேண்ட் வாங்குறேன், வீடு வாங்குறேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் அசையா சொத்துக்கள் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணம் வாங்குறது, லோன் பிளட்ஜ் பண்றது போன்ற விஷயங்கள் பண்றவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம். கம்பெனி ரொம்ப பினான்சியல் டிராப்ல போயிட்டு இருக்கு, எதையாவது கொண்டாந்து கொலட்ரலா அட்டாச் பண்ணி தான் பண்ண முடியும், கவலையப்படாதீங்க, உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். இந்த 8ஆம் வீட்டிலே மறைவது. ஆன் தி அதர் ஹேண்ட் உங்களுக்கு என்னன்னா, இந்த 5 கிரகங்களும் 8ஆம் வீட்டில் மறைந்தாலும் உங்களுக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா இப்ப 10ஆம் வீட்டில் இருக்கிறார். ஒரு பக்கம் இந்த ஆள் வேற, இவங்க எல்லாம் படுத்துற இம்சையோட சேர்த்து இந்த ஆள் படுத்துற இம்சை. ஏன்னா 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். சோ பதவி பறிபோகிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பண்றாரு. சோ அப்ப என்ன ஆகும்னா, யூ நீட் டு கான்சென்ட்ரேட் ஆன் ஜாப். சோ உங்களை சுத்தி ஒரு 10 பேர் நிக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கங்க. உங்களை சுத்தி ஒரு 10 பேர் நிக்கிறான். என்ன சுத்தி 10 பேர் நிக்கிறான்? இவர்கள் எல்லாருமே உங்களுடைய அழிவை விரும்புபவர்கள், எல்லாருமே ஒரு சத்துருக்கள். இவர்களை எப்படி நீங்க வென்றெடுக்க போறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். சோ சிம்பிளா அப்படி ஹேண்டில் பண்ணுங்க. ஒரு டொக்கு வைங்க போதும். நமக்கு தேவை பால் ஸ்டெம்புக்கு போக கூடாது, அவ்வளவுதான். நீங்க வரக்கூடிய ஏரோக்களை நீட்டா ஹேண்டில் பண்ணுங்க. இது குறித்து உங்கள் கருத்து என்ன? நன்றி, வணக்கம். போதும். ஒரு கருத்து நீங்க சொல்ல வேணாம். பல நேரங்கள்ல நீங்க கருத்து சொல்லாம இருந்தாலே பாதி ப்ராப்ளம் சால்வ். அது புரிஞ்சுக்கோங்க. அமைதியா இருங்க. மௌன விரதம் உங்களுக்கு ஏற்றது. இந்த ஒரு மாதமும் மௌன விரதமாக இருங்கள். யாரையும் எதையாவது பத்தி விமர்சனம் சொன்னாங்கன்னா, எனக்கு எதுக்குங்க அது தேவையில்ல, எனக்கு என் பொழப்பே, என் கடன்காரனே வாசல நின்றுருக்கேன், நான் இஎம்ஐ கட்டணும், போ, எனக்கு பக்கத்து வீட்டு சுரேஷ் என்ன ஆனா எனக்கு என்ன அப்படிங்கிறத அந்த அறிவு உங்களுக்கு இருந்தா போதும். நீங்க ஒண்ணு சொல்ல போக அதுக்கு கண்ணுக்காக மூக்க வச்சு உங்கள்கிட்டயே அது திரும்பி வரும். ஸோ அப்போ கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற 29ஆம் தேதி நடக்கவிருக்கும் மகா சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பங்களிப்பளிங்க. என்ன பண்ணணுங்கிற டீட்டெயிலாம் அந்த நம்பரை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.